நேத்து வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சதும் நானும் அம்மாவும் கிளம்பி பாடியில இருக்க சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். சுவாமி அலங்காரத்துக்கு நகை வாங்கி செலுத்துறதா வேண்டுதல் வச்சிருந்தாங்களாமா. அதனால நேர்ல போய் வாங்கிடலான்னு ஸ்ட்ரெயிட்டா 5th ஃப்ளோர் போயாச்சு. பார்த்ததும் எதை எடுக்கலான்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுலயும் சுவாமிக்கு வைக்கிற கிரீடம் எல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. சரி, வரலட்சுமி நோம்பு வரும் இல்லையா, அப்ப சுவாமி அலங்காரத்துக்கு வாங்கிக்கலான்னு வச்சுட்டு 2 செட் ஆரை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் மதியம் செஞ்ச சாம்பார் இருந்ததுனால டின்னருக்கு பொங்கல் செஞ்சுக்கலான்னு ஒரு குக்கர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் சிறுபருப்பை சேர்த்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணினதும் 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் போல பிரஷர் குக் பண்ணி எடுத்ததும் மறுபடியும் தாளிப்புக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து உருகுனதும் பொடியை நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அவ்வளவுதான் வேக வச்சிருக்க பொங்கல்ல கொட்டி கலந்து விட்டாச்சு. கூட கொஞ்சமா தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா உடச்சுக்கல்ல வச்சு சட்னி அரைச்சிக்கிட்டாச்சு. ஒரு சிலர் பொங்கலுக்கு சாம்பார் இருந்தாதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, சிலர் சட்னி இருந்தாதான் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.